ப்ரோ. நேத்து ஃப்ளோர் கான்கிரீட்ட பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே டீட்டெயிலா ஈவினிங்கா? ஆமா. நேத்து நம்ம ஒரு ஃப்ளோர் கான்கிரீட் வீடியோ போட்டிருப்போம். ம். நேத்து அந்த சிமெண்ட் பேக் ஏஎஸ் சிமெண்ட் பத்தி அந்த வீடியோ என்ன சொல்லிக்கிறீங்க? ம். அது என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்துட்டு ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு 4 பேக் 4 பாண்டு எம்சாண்டும், 4 பாண்டு கோர்ஸ் ஜல்லியும் யூஸ் பண்ணதா நம்ம ஃப்ரெண்ட் ஆகாஷ் சொல்லியிருப்பாரு. ம். இப்ப அது என்ன பிரச்சனைனா, ஒரு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு. அது எம் 7.5 கிரேடு கான்கிரீட்டு. நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ரூஃப் ஸ்லாப்க்கு அப்படின்னு. ம். அதாவது வந்துட்டு இப்ப நம்ம நார்மலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம் ஆரம்பிக்கிறனாலே எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் நம்ம. ம். எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் நார்மலா நம்ம ரோட்டுக்கு ஓரம் போற அந்த கல்வெட்டுன்னு சொல்லுவோம். ம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டிருப்பாங்க பாருங்க, ஓரமா உட்காந்துருக்கும் பாருங்க. அந்த மாதிரி சின்ன விஷயம் ஆரம்பிச்சு ரோடு போறது கூட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு ஒரு கோட் புக் இருக்கும். ம். அந்த கோட் புக் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எதா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இது வந்து ரூஃப் ஸ்லாப். இது பேர் வந்து டெக்னிக்கல் நேம் வந்து ரூஃப் ஸ்லாப். இதுக்கு நம்ம வந்துட்டு கான்கிரீட் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது கான்கிரீட்னா உங்களுக்கு தெரியும். சிமெண்ட், கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி, ஃபைன் அக்ரிகேட்னா எம் சாண்ட், தென் வாட்டர். ஓகே. இப்போ இது 4த்தையும் மிக்ஸ் பண்ணி வரதா கான்கிரீட். இப்போ 4த்தையும் மிக்ஸ் பண்ற ப்ரொபோர்ஷன் அதாவது வந்துட்டு எம் சாண்ட குறைச்சு கோர்ஸ் அக்ரிகேட் ஜல்லி அதிகரிக்கும் போது ஒரு ஸ்ட்ரென்த் வரும். ஜல்லி கம்மி பண்ணி எம் சாண்ட் அதுக்கு பதிலா அதிகமாக அது ஸ்ட்ரென்த் வரும். நம்ம வேரிய ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிறதுனால என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு மிஷின் மிக்ஸ் டிசைன் இருக்கு. ஓகே. அதுதான் M20, M15ன்னு குறிப்பாங்க. ஓகே. அதாவது IS 456 கோட் புக்ல இருக்கு. ஓகே. அதை ஃபாலோ பண்ணும்போது ரூஃப் ஸ்லாபுக்கு M20 தான் மினிமமே. ஓகே. ஆமானா M15 தான் போடுவோம். பட் நாம போட்ட ரேஷியோ வந்துட்டு M15ஓட கம்மி. இதை நம்ம சொன்னாலும் வந்துட்டு நம்ம மேஸ்திரி யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே அவங்க யூஸ் பண்றது வந்துட்டு 6 பாண்டு எம்சாண்டு, 7 பாண்டு ஜல்லி, 1 மூட்டை சிமெண்ட், தண்ணி அவங்க மாதிரி எடுத்து ஊத்துறது தான் கணக்கு. ஓகே. அதுதான் கணக்கு. அவங்க பொறுத்த வரைக்கும் எம்சாண்டை விட 1 பாண்டு ஜல்லி அதிகமாக போடணும். அவ்வளோதான். ப்ரோ. நாம வந்துட்டு இப்போ 4 பாண்டு எம்சாண்ட் போடுங்க, 8 பாண்டு ஜல்லி அதிகமாக போடுங்க அப்படி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் மிக்சன் பொறுத்த வரைக்கும் M20 யூஸ் பண்ணுற மாதிரினா 1:1.5:3 தான் மிக்சன் ஒரு ரேஷியோ. ஓகே. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு சாண்ட் வந்துட்டு ஒரு 3 பார்ட் ஆஃப் சாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரினா அதோட 3 மடங்கு ஒரு 6 to 7 பாண்டு ஜல்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து நார்மல் மிக்ஸ் சொல்லுவோம். நார்மல் மிக்ஸ்னா அந்த M20 கிரேட் வரைக்குமே நார்மல் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது தனி கிரேட் அதிகமாக ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க கிரேட் இருக்கு. அதெல்லாம் டிசைன் மிக்ஸ் வந்துடும். அதுக்கு IS 10262 கோட் புக் இருக்கு. ஓகே. இப்போ நார்மல் மிக்ஸ் எங்க வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நார்மல் பில்டிங் வீடு, சின்ன பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், சின்ன பில்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைன் மிக்ஸ் எங்கேயுமே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் பில்டிங், நம்ம கமர்ஷியல் பில்டிங்லேயே வந்துட்டு இந்த மாலு, தியேட்டர் இந்த மாதிரி இடத்துல அடுக்குமாடி கட்டிடம் இருக்கு பாருங்க, ஃபிளாட்ஸ் அந்த மாதிரி இடம், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருப்பாங்க. இப்போ ஒசூரில் பார்த்தீங்கன்னா சோபன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஆகாஷ் இதுக்கு முன்னாடி ஸ்னேக்னு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணாரு. அவங்கேயுமே வந்துட்டு ஒவ்வொரு மெட்டீரியல் தனியாக சிமெண்ட் வந்தால் சிமெண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஜல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க, தனியாக செங்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு அதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வந்துட்டு வாட்டர் அப்சார்ப்ஷன் இது இருக்கும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங் டிசைனை மாற்றுவாங்க. அதுதான் டிசைன் மிக்ஸ். அது வந்துட்டு வேற. நீங்கள் பண்ணது நார்மல் மிக்ஸ். ஓகே. நாம யூஸ் பண்ணுறது நார்மல் மிக்ஸ். நார்மல் மிக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, வால்யூம் பேஸ்டு தான் டிசைன் பண்ணுவோம். அதாவது சிமெண்டோட வால்யூம் வந்து 1.25 கியூபிக் ஃபீட்ல. மீட்டர் கியூப் தான் பேசிக்காக இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம சைட்டுக்கு வந்தால் கியூபிக், அதை மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 1.25 கியூபிக் ஃபீட் தான் வால்யூம். அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த 1.2 1.5:3 சொன்ன பார்த்தீங்களா கிரேடு, அது மிக்ஸ் கொஸ்டின் யூஸ் பண்ணி அது ஒரு பேக்குக்கு 1.25 கியூபிக் ஃபீட் இருக்கா, அதுக்கு அதோட மிக்சிங் ரேஷியோ பொறுத்து சாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம சைட்டில் அதை பண்ணுறது கிடையாது. கமெண்ட் பண்ணவருக்கு இப்படி தான் நான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியில் போனால் அது வேறு, வீட்டுலாம் வேறு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சிமெண்ட் சொல்லியிருப்பேன், ஏஎஸ்சி சிமெண்ட். இங்கே யூஸ் பண்ண அதானியோட சிமெண்ட் பிராண்ட் அது. ஆனால் போர்ட்லேண்ட் சிமெண்ட். பட் ஆனால் ஓபிசி தான் நம்ம காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் ஓபிசிலேயே 53 கிரேடு தான் மேக்ஸிமம் கிரேடு, 55 கிரேடு. அந்த கிரேடு காங்கிரீட் தான் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஆனால் இங்கே ஒரு காஸ்ட் கம்மின்றதுனால வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்க. எதிர்பார்க்க வரலைனாலும் பட் இந்த வீட்டுக்கான அது போதும். தட்ஸ் இட். இதான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ. தேங்க்யூ.